மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தங்கை கயல்விழி அவர்கள். புரட்சி வெடித்து புறப்பட்ட தமிழ் மண்ணே, வீரத்தின் விளைநிலமே, தமிழ் மொழியின் மூச்சாகிய எம் தமிழ் மக்களே, முதற்கண் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் தலைமை தாங்கி தமிழ் தேசிய அரசியலை தீயாக வளர்த்திருக்கும் எங்கள் எல்லோருக்கும் முன்னோடியாய் வழிகாட்டும் எங்கள் அன்பு பெரியப்பா தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த மண்ணின் மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அன்பு வணக்கங்கள். பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்களின் பக்க பலமாக இந்த வீர பயணத்தில் தோளோடு தோள் நின்று களப்பணியாற்றும் நம் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், மாநில மாவட்ட மண்டல பாசறை செயலாளர்களுக்கும் அன்பும் உரிமையுமான வணக்கங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ் தேசத்தின் விடியலுக்காக இங்கு திரண்டிருக்கும் என் தாய்மண்ணின் மீது பற்று கொண்டுள்ள அனைத்து தமிழ் தேசிய சொந்தங்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஒவ்வொரு போராளிக்கும் என் நஞ்சார்ந்த வணக்கம். நாம் இன்று இங்கு கூடியிருப்பது வெறும் அஞ்சலிக்காக அல்ல, தமிழர்களின் வரலாற்றை, நம் வீரத்தின் சிகரத்தை, நம்முடைய உரிமை குரலை மீட்கும் பயணத்தில் புதியதோர் எழுச்சியை பெற. நம் மண் வீரம் நிறைந்த மண். அது வெறும் கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் உறங்கி கிடக்கவில்லை. அதுதான் நம்முடைய மருது பாண்டியர்களின் மூச்சு காற்று. தமிழா, சிந்தித்து பார். இந்தியாவின் முதல் சுதந்திர போர் எது என்று நம்மை ஏமாற்றினார்கள். வடக்கே நடந்த 1857 சிப்பாய் கழகம் தான் முதல் சுதந்திர போர் என்று பொய்யான வரலாற்றை நம் தலையில் திணித்தார்கள். ஆனால் உண்மை என்ன? அதை முறியடித்த மாவீரர்கள் யார்? அந்த வரலாற்று திருட்டை உடைத்தெறியும் உரிமை முழக்கம் தான் மருது பாண்டியர்கள். 1857 56 ஆண்டுகளுக்கு முன்னரே, ஆம் 1801 ஜூன் 16 வெள்ளையனின் கோட்டையிலும் திருவரங்கம் கோயில் சுவற்றிலும் ஒட்டப்பட்டதே அந்த பிரகடனம். அதுதான் ஜம்பு தீபகற்ப பிரகடனம். அது இந்திய விடுதலைக்கான பிரகடனம் அல்ல, அது தமிழ் தேசத்தின் எழுச்சிக்கான பிரகடனம். இந்தியா என்று இல்லை, ஐரோப்பியன் ரத்தம் ஓடாத ஒவ்வொருவரும் ஒன்று திரள வேண்டும் என்று ஜாதி மதம் கடந்து தாய் மண்ணுக்காக போரிட அறவைக்கூவல் விடுத்தார்கள் நம் மருது சகோதரர்கள். வளரி முதல் காளையர் கோயில் வரை பெரிய மருது சின்ன மருது அவர்கள் வெறும் தளபதிகள் அல்ல, சிவகங்கையின் எல்லை காப்பாளர்கள், வேலு நாச்சியாரின் கவசங்கள். வீரம் செறிந்த வளரி என்னும் தமிழர் ஆயுதத்தை கொண்டு வெள்ளையரின் குண்டுகளுக்கு பதிலடி கொடுத்தவர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பி ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை தாண்டிதான் என் தம்பிக்கு ஆபத்து வரும் என்று இடி முழக்கமிட்டவர்கள். வெள்ளையன் நேருக்கு நேரே மோத அஞ்சி சூழ்ச்சி செய்தான், துரோகிகளை விலக்கி வாங்கினான். 1801 அக்டோபர் 24 திருப்புத்தூரின் தூக்கு மேடையில் தங்கள் இன்னுயிரை ஈந்தார்கள். அவர்கள் இருந்தபோது வெள்ளையன் நிம்மதி அடைந்தான். ஆனால் இன்று தமிழன் அடிமைப்பட்டு தன் உரிமைக்காக இன்னொருவனிடம் கையேந்துவது நியாயமா? தன் இனத்தை காக்க, தன் மொழியை காக்க, தன் நிலத்தின் வளத்தை காக்க உயிர் கொடுத்த மாவீரர்களின் மண்ணில் நாம் இன்று உரிமையோடு வாழ்கின்றோமா? இல்லை. நாம் தமிழர் கட்சி என்றாலே மருது சகோதரர்கள் ஏற்றிய தமிழ் தேசியத்தின் நெருப்புதான். எவருக்கும் அடிமை இல்லை. நாம் தமிழர்கள். எங்கள் மண்ணை எவனும் ஆளவும் முடியாது. அவர்களின் இறுதி முழக்கத்தை நாம் உரக்க சொல்வோம்.
நாம் தமிழர்கள் எவருக்கும் அடிமை அல்ல. எங்கள் மண்ணை எவனும் ஆள முடியாது. தமிழர்களின் நிலம் தமிழருக்கே. தமிழர்களின் நிலம் தமிழருக்கே. வெள்ளையன் மட்டுமல்ல, எவனாயினும் எங்கள் மண்ணை ஆள விட மாட்டோம். வெள்ளையன் மட்டுமல்ல, எவனாயினும் எங்கள் மண்ணை ஆள விட மாட்டோம். நாம் தமிழர் உறவுகளே, மருது பாண்டியர்களின் வீரத்தை வணங்கி தமிழ் தேசத்தை மீட்டெடுக்கும் நம் கடமையை நிறைவேற்ற உறுதியேற்போம். வாழ்க மருது பாண்டியர்கள் புகழ்! வாழ்க மருது பாண்டியர்கள் புகழ்! தனித்து நிற்க பிறந்த தமிழா, எழுந்து வா! வாழ்க தமிழ், வளர்க தமிழ்! நாம் தமிழர்.